பண்றது? இங்க பாரு, நான் போறேன். தாத்தா பார்த்தாருன்னா நீ இங்க இருக்கிறத நான் காமிச்சிக்க மாட்டேன். அப்படியே நான் சமாளிச்சு ஏதாவது பேசிட்டு போயிடுறேன். இங்க பாரு, நீ நேரா ரூமுக்கு போய் ரெடி ஆயிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிரு. நீ மாதம் நாங்க வர வச்சிரு. நான் எப்படி சமாளிச்சு வந்துடுறேன். நீ இதை புடி. டேய் அண்ணே, டேய் என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஏன்? ஒண்ணு இல்லண்ணே, கண்ணாடி பாக்குறது. ராஜா, கோர்ட்டுக்கு போகாம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? நீ ஏன் ஒரு திருடனை அவனை திருடன்னு சொல்றியா? இல்ல தாத்தா, நீங்க முத சட்டத்தை கையெடுங்க. நில்லுடா நில்லு. என்ன தாத்தா உங்களுக்கு வேணும்? ஏய், எதுக்காக உன்னை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ண சொன்னேன்? கோர்ட்டுக்கு வந்து சங்கருக்கு எதிராக சாட்சி சொல்ல தானே? அடா அங்கதான் தாத்தா போயிட்டு இருந்தேன். நடுவுல வரும்போது ஒரு சின்ன அர்ஜென்ட். அப்படியா? வந்துட்டல, வா வந்து என் கார்ல ஏறு. தாத்தா முத நீங்க சட்டத்தை கையெடுங்க. ஓ, இந்த தெருவுலயே உன் மரியாதை போகுதா? வாடாடே, கோர்ட்டு வாடா. இருக்கு தாத்தா, வண்டி இங்க நிக்குதுல. ஏக திருட்டு போய் திருட பார்த்தா? வண்டியை யாரும் திருட மாட்டாங்க. அந்த கடைக்காரர்கிட்ட சொல்றேன். ஏ கடைக்காரரே, இந்த வண்டியை பாத்துக்கோ. இதோ வந்துடுறேன். வாடா தாத்தா, வாடா. எங்கடா தப்பிச்சு போக பாக்குற? எர்றா வண்டிய. டிரைவர், அந்த கன் எடு. என்ன ஓவரா டென்ஷன் பண்ண, உன்னை சுட்டு தள்ள கூட தயங்க மாட்டேன். கிழவனாச்சே, இவன் உடம்புல ஏது தெம்புன்னு நினைக்காத. என் பலம் இதுல இருக்கு. அதான் கார்ல ஏறி வந்துட்டேன்ல. எனக்கு என்னமோ உன் மேல டவுட்டா இருக்கு. ஆமா, அந்த இடத்துக்கு யார வர வச்சு என்ன சதி திட்டம் தீட்டிக்கிட்டு இருந்த? என்ன தாத்தா, நான் தான் அவசரமா இதுக்கு போனேன்னு சொன்னேன்ல. இந்த பாரு, உன் மேல பெருசா எனக்கு கோபமோ வெறுப்போ கிடையாது. சொல்ல போனா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி? இந்த புலிக்கு புள்ளிமான பிடிக்கும், பாம்புக்கு தவளையை பிடிக்கும், அந்த மாதிரியா? தம்பி ராஜா, நீ என்ன மாதிரி கேரக்டரா இருக்க? நான் இந்த ஊருக்கு பணம் சம்பாதிக்க வந்தப்ப ஒன்ன மாதிரி தான் அப்பாவியா நல்லவனா இருந்தேன். ஆனா பணம் என்ன மாத்திருச்சு. இப்போ நான் கெட்டவன். உன் கைக்கும் பணம் வந்தா நீயும் கெட்டவனாதான் மாறிடுவ. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஒரு நாள் உன் கைக்கு பணம் வரும், கோடிக்கணக்கில் பணம் வரும். அப்ப சொல்லு, நீ நல்லவனா கெட்டவனான்னு. நடக்காத காரியத்துக்கு எதுக்கு இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? தாத்தா, நீங்க என்ன சரியாவே புரிஞ்சுக்கல. நான் கொஞ்சம் முரடம் தான். ஆனா உங்களை மாதிரி ஒன்றும் அயோக்கியம் கிடையாது. சொந்த பேத்திக்கிட்டே வெறுப்பு காட்டுறது, யாரையும் வாழ விடாம பண்றது, இந்த மாதிரி கேரக்டர் நான் கிடையாது. இங்க பாருங்க, ஒருத்தன் தப்பு செஞ்சா அவனை மன்னிச்சு விடுற பெருந்தன்மை உங்களுக்கு இருக்கா? இவ்வளவு வயசாயும் அந்த குணம் கூட உங்களுக்கு இல்லையே. பாவம் சங்கர், உங்களை ஒரே ஒரு தடவை அடிச்சான்ற ஒரே காரணத்துக்காக அவனை இவ்வளவு தூரம் இவ்வளவு பாடுபடுத்திட்டு இருக்கீங்க. தம்பி, சில தப்ப செஞ்சா செஞ்சதுதான், அதுக்கு மன்னிப்பே கிடையாது. மரணம் தான் அதுக்கு ஒரே மன்னிப்பு. அப்போ சங்கரை சாகடிக்காம நீங்க ஓய மாட்டீங்களா? அதுல என்ன சந்தேகம் உனக்கு? இதோ பாரு, நீ மட்டும் நான் சொல்ற மாதிரி வந்து கோர்ட்ல சொல்லிட்டா உனக்கு வேண்டிய உதவியை நான் செய்யறேன். தாத்தா, ஒரு மனுஷங்கிட்ட எப்படி பேரம் பேசக்கூட உங்களுக்கு தெரியலையே.
நீங்க எல்லாம் என்ன பிசினஸ் பண்ணீங்க போங்க. டேய், என்ன சிரிக்கிற? தாத்தா, உங்க காரியத்தை சாதிக்கணுன்றதுக்காக கவிதாவுக்கு பணம் கொடுக்குறீங்க, இன்ஸ்பெக்டருக்கு பணம் கொடுக்குறீங்க, செத்து போன சரவணன் பொண்டாட்டி சரண்யாவை கூட 5 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்கீங்க. எல்லார்கிட்டையும் பணம் கட்ட கொடுத்துட்டு என்கிட்ட மட்டும் வாய் வார்த்தையா பேசிக்கிட்டு இருக்கீங்களே தாத்தா, இது என்ன தாத்தா நியாயம்? அப்படின்னா அடப்பாவி, உன்னை விலைக்கு வாங்க முடியாதுன்னு நினைச்சனே, நீயுமா? ஏன் வாங்க முடியாது? ஆனா நான் கொஞ்சம் காஸ்ட்லி. நான் எதிர்பார்க்கறத நீங்க கொடுத்துருங்க, நான் சங்கருக்கு எதிராக கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்லிடுறேன். ஒரு 10 லட்ச ரூபா பணத்தை எடுத்து போட்டா இவன் நமக்கு சாதகமா சாட்சி சொல்லுவான் போல இருக்கே. சரி, உனக்கு 5 லட்ச ரூபாய் தர்றேன். அதெல்லாம் நீ கோர்ட்ல வாக்குமூலம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான். முதல்ல கையில காசு, அப்புறம் வாயில தோசை. இல்லப்பா, முதல்ல வாயில தோசை, அப்புறம் கையில காசு. ஐயா, ஏய், ஏசிய கொஞ்சம் நல்லா வைடா. சார் ஃபுல்லா தான் சார் வச்சிருக்கேன். ஐயோ, ஃபுல்லா இருந்தாலும் எனக்கு வேர்த்துக்கிட்டு இருக்கே. ராஜா தம்பி, நான் இப்ப எல்லா கேஸ்ல இருந்தும் விடுதலை வாங்கிட்டேன். ஐ am a free bird now. No, not a free bird. I am a new bird. அப்படின்னா சுதந்திர பறவை இல்ல தம்பி, புதிய பறவை. ஏய், ஏசி ஓடவே இல்லையடா, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுடா. சார் ஃபுல்லா தான் சார் இருக்கு. எங்க ஃபுல்லா இருக்கு? எனக்கு வேர்க்குது பாரு. காரை சர்வீஸ்க்கு கொடுன்னா கொடுக்கறியா? இல்ல, முதல்ல ஒன்ன மாத்தணும். அதாவது ராஜா, சங்கர் என்ன மாட்டி விடணும்னு என் மேல நில அபகரிப்பு கேஸ போட்டான். அதுக்கு பின்னணியில ஒரே சாட்சி, அசைக்க முடியாத சாட்சி, சங்கருடைய கம்பெனி ஓனர். ஆமா தாத்தா, என்னாச்சு உங்களுக்கு? அந்த முதலாளிய பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிட்டேன். அது சம்பந்தமான ஆதாரத்தை தான் இப்ப நான் வாங்கிட்டு வந்தேன். இருந்தது ஒரே நல்ல மனுஷன், அவரும் சோட போயிட்டாரா? என்னாச்சு தாத்தா, நெஞ்ச தடவிட்டே இருக்கீங்க? என்னமோ தெரியல, மத்தியானம் சாப்பிட்ட பிரியாணி செரிக்கல போல இருக்கு, அப்படியே நெஞ்ச கரிக்குது. தாத்தா நெஞ்ச கரிக்குதுன்னு சொல்றாரு, நம்ம தப்பிச்சு போறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். தம்பி, கொஞ்சம் தண்ணி எடு. தாத்தா, தண்ணியை குடிக்காதீங்க, நெஞ்சு வேற எரியும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏதாச்சும் ஹார்ட் அட்டாக் இருக்க போகுது. என்னடா உளர்ற? ஆமா தாத்தா, இப்படிதான் 2 நாளைக்கு முன்னாடி என் கடைக்கு ஒருத்தர் அரிசி வாங்கணும்னு வந்தாரு. பெரிய பணக்காரர் போல. அவரு பேத்திக்கு ஏதோ கல்யாணமா, அரிசிலாம் ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே திடீர்னு அரிசி மூட்டையில சாஞ்சிட்டாரு. நான் என்ன ஏதுன்னு பதறி போய் பார்த்தா நெஞ்சு எரிதுங்கிறாரு, தண்ணி கேட்டாரு. இந்த மாதிரி நீங்க பண்ண எல்லாத்தையும் அவர் பண்ணாரு. இதே மாதிரி தான் தாத்தா நெஞ்ச புடிச்சு நீவிட்டு இருந்தாரு. நான் அவரை என்னன்னு கேட்டதுக்கு அவர் ஏதோ ஆப்பமும் பாயாவும் சாப்பிட்டாராம், அதான் சரிக்கல, அதான் நெஞ்சு ஒரு மாதிரி கரிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா தாத்தா. அவருக்கு இதே மாதிரி நெஞ்சு கரிச்சுதா? ஆமா தாத்தா, ஹார்ட் அட்டாக்கோட ஆரம்ப சிம்டம்ஸ்லாம் இப்படிதான் இருக்குமா. முத நெஞ்ச கரிக்குமா, அப்புறம் நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குமா, அப்புறம் கையெல்லாம் குடையுமாமே. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது குடையுதா? கைய குடையல, நீதான் ஓவரா என்ன குடையிற மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, இதெல்லாம் கரெக்ட் தான், இது வந்து ஹார்ட் அட்டாக் தான். ஏன்னா நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது அவங்களுக்கே தெரியாதான். இப்போ நீங்க முதல்ல ஒரு கிளினிக் போய் செக் பண்ணிக்கோங்க. அப்படி செக் பண்ணாம விட்டுட்டோம்னா அப்புறம் போக வேண்டியதுதான். ஐயோ, அதான் தாத்தா, நெஞ்செல்லாம் வலிக்கும் போது தண்ணி எல்லாம் குடிக்க கூடாது. ஆனா அவர் தண்ணி வாங்கி குடிச்சாரு, அப்படியே மூட்டை மேல சாஞ்சிட்டாரு. சிவியர் அட்டாக் தாத்தா, அப்படியே செத்து நேரா மேல போயிட்டாரு.
தாத்தா இப்ப நீங்களும் அவர் சாப்பிட்ட மாதிரி பிரியாணி சாப்பிட்டுருக்கீங்க. ஆயில் ஐட்டம் தாத்தா நெஞ்ச கறிக்குதுன்னு வேற சொல்லிட்டு இருக்கீங்க. டேய் நெஞ்ச கறிக்குதுன்னு தான்டா சொன்னேன். ஏன் இப்படி ஓவரா பீதியை கிளப்புற? ஐயோ தாத்தா, அடுத்தவங்க உயிரோட விளையாடலாம் பரவாயில்ல தாத்தா, நம்ம உயிரோட நாம விளையாடலாமா? தாத்தா உடம்ப பாத்துக்கோங்க. தாத்தா உங்களுக்கு தெரியுமா சாகிறதுல பல டைப் இருக்கு. நெஞ்சு கரிச்சி சாகிறது, நெஞ்சு வெடிச்சு சாகிறது, ஹார்ட் அட்டாக், ஹார்ட் ஃபெயிலியரு, இப்படி டைப் டைப்பா நிறைய இருக்கு. டேய் ஹார்ட் அட்டாக்கும் ஹார்ட் ஃபெயிலியரும் ஒண்ணுதான்டா. ஐயோ அதுதான் இல்ல தாத்தா, இது ரெண்டுத்துக்கும் 6 வித்தியாசம் இருக்கு. டேய் கோர்ட்டுக்கு டைம் ஆச்சு, சங்கர் கேஸ் ஆரம்பிக்க போகுது. நீ அங்க போக கூடாதுங்கிறதுக்காக ஏதேதோ டிராமா போடுறியா? உன்னை நம்ப மாட்டேன்டா. தாத்தா உங்க உயிரோட நான் விளையாடுவேனா? ஆமா உங்களுக்கே இப்படி வேர்வை கொட்டுது, முகலாம் அப்படியே வெளியே போயிருக்கு. என்ன தாத்தா உங்களை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு, நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க. எப்பா டிரைவர், தாத்தாக்கு நல்லா வேர்க்குது, கையில் வச்சிருக்க தண்ணி எடுத்து மூஞ்ச கழுவு சொல்லுப்பா. அவ்வளவு தண்ணியா? ஆமா ஊத்து ஊத்து. உங்க முகலாம் அப்படியே வெளியே போயிருக்கு. ஏன் உங்க வாயெல்லாம் ஒரு பக்கம் கோணுது பாருங்க, கை காலெல்லாம் அப்படியே நடுங்குது, உங்க கண்ணு முனிலாம் அப்படியே வெளியில பிதுங்குற மாதிரி இருக்கு தாத்தா. ஏய் என் மூஞ்சி அப்படித்தான் இருக்கும்டா, ரொம்ப விமர்சனம் பண்ணாத. ஐயோ இதெல்லாம் ஹார்ட் அட்டாக்கோட சிம்டம்ஸ் தாத்தா, அப்படியே பேராலிசிஸும் சேர்ந்து வர சிம்டம்ஸ் ஆச்சே. டேய் அப்படிலாம் பேசாதடா, பக்கவாதம்னாலே எனக்கு ரொம்ப பயம். ஏற்கனவே எங்க அப்பாவுக்கு அது இருந்தது. ஓ அப்படியா? அப்ப நிச்சயம் உங்களுக்கும் அது வரும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இழுத்துக்க போறீங்க பாருங்களேன். டேய் விஷுவலா வேற செஞ்சு காட்டுறியா? என்ன பயமுறுத்தாதடா, ஏதாவது மெடிக்கல் ஷாப்ல நிறுத்து. எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தா நாக்குக்கு அடியில ஒரு மாத்திரை வைப்பேன், அதை வாங்கி சாப்பிடுறேன். தம்பி நீ வண்டிய கோர்ட்டுக்கே விடு, சாக போற உயிர் தானே, ஒரு புனிதமான இடத்துல போய் சாகட்டும். செஞ்ச தப்புக்கெல்லாம் அதான் பிராயச்சித்தம். டேய் டிரைவர், டிரைவர் பார்த்து வண்டியை ஓட்ட மாட்டியா? மேடு பள்ளம் வந்தா உனக்கு கண்ணு தெரியாதா? ஏசி அதிகமா வர மாட்டேங்குது, மேடு பள்ளம் பார்த்து ஓட்ட மாட்டேங்கிற, நீ ஒண்ணுமே சரி கிடையாதுடா. ஐயோ அம்மா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கே. ஏய் பார்த்து ஓட்டுடா. என்னடா அந்த சத்தம்? தாத்தா அது உங்க நெஞ்சு வெடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியா? டேய் என்ன கிண்டல் பண்றியா? சார் கார் டயர்ல கல்லு போட்டுச்சு சார், அந்த சத்தம் சார். டேய் ஏதாவது கிளினிக் வந்தா நிறுத்துடா, நெஞ்சு வலிக்குது. தாத்தா பாத்து தாத்தா, நெஞ்சு எதுக்கும் துடிக்குதான்னு ஒரு செக் பண்ணிக்கோங்களேன். டேய் ராஜா, நீ பேசி பேசியே நெஞ்சு வலி வர்ற மாதிரி பண்ணிட்டியடா. அப்பா தாங்க முடியலையே டிரைவர், கொஞ்சம் சீக்கிரமா போப்பா, சீக்கிரமா ஆஸ்பத்திரிக்கு போ. வாங்க, நான் சொன்னப்ப நீங்க கேட்கல, அதெல்லாம் உங்களுக்கே வந்ததான் தெரியுது இல்ல? எப்பா நீ சீக்கிரமா ஏதாச்சும் கிளினிக் வந்தா போய் நிப்பாட்டு பாப்பா. தண்ணி வேற குடிக்க வேணான்னு சொல்லிட்டானே. ஐயோ வாங்க தாத்தா. எனக்கு ஒண்ணு இல்லடா. அதெல்லாம் உட்காருங்க, முதல்ல எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சு போயிடும். நீங்க சும்மா உட்காருங்க, உட்காருங்க 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 உட்காருங்க. சிஸ்டர் கொஞ்சம் டாக்டர் சொல்லுங்க. ஓகே சார். ஏன்டா என்ன இப்படி படுத்துற? எனக்கு ஒண்ணு இல்லடா. ஹார்ட் அட்டாக் வந்துட்டு இவ்வளவு நேரம் நீங்க உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம். தாத்தா உங்களை பார்த்தா டாக்டரே ஆச்சரியப்பட்டு போயிருவாரு. என்னாச்சு? எனக்கு ஒண்ணு இல்ல, இத பெரியவர் தான். பெரியவருக்கு என்னாச்சு? டாக்டர் ஹார்ட் அட்டாக். ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, கொஞ்சம் கேஸ் ட்ரபிள் மாதிரி நெஞ்செல்லாம் வலிக்குது, இவன் ஹார்ட் அட்டாக்னு நினைச்சு கூட்டிட்டு சார் நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க, நான் இவரை செக் பண்ணிட்டு சொல்றேன். தாத்தா நான் கொஞ்சம் வெளிய இருக்கேன். பெரியவரே சொல்லுங்க என்ன பண்ணுது? ஐயோ எனக்கு ஒண்ணு இல்லம்மா, பிரியாணியை சாப்பிட்டேன், நெஞ்ச கரிச்ச மாதிரி இருந்துச்சு, இவன் ஹார்ட் அட்டாக்னு நினைச்சு என்ன பயமுறுத்தி இங்க கூட்டிட்டு வந்துட்டாம்மா. அப்படியா? கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஒரு சின்ன டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு ஹார்ட் அட்டாக்கா இல்ல நெஞ்சு கரிப்பாங்கறத நான் சொல்லிடுறேன். சிஸ்டர் இவருக்கு இதயத்துல டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு சொல்லுங்க. ஓகே டாக்டர். பல்லாவரம் சரவணன் கொலை வழக்கில் கொலை குற்றம் சாட்டப்பட்ட சங்கர் ஜாமீனில் விடப்பட்டிருந்தும் அவர் கோர்ட்டில் ஆஜராகாததால்
அவருக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது அனைவருக்கும் தெரிந்த விஷயமே. சங்கர் போலீஸ் பிடியில் சிக்காமல் பல இடங்களில் ஒளிந்து திரிந்து பின் மும்பைக்கு தப்பிச் செல்ல முயன்றபோது தக்க சமயத்தில் போலீசார் விழிப்புடன் செயல்பட்டு சங்கரை பிடித்துள்ளனர். சங்கர் ஒளிந்து இருந்ததற்கான ஆதாரமும் கோர்ட்டில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தன் தரப்பில் வாதாடிய சங்கர் தான் கோர்ட்டில் ஆஜராகாததற்கான காரணம் சுந்தரலிங்கம் செய்த சூழ்ச்சியே என தெரிவித்தார். ஆனால் அவருடைய குற்றச்சாட்டில் முகாந்திரம் கிடையாது. அவரால் அதற்கான எந்த ஆதாரமும் சமர்ப்பிக்க முடியவில்லை. ஆகவே சங்கர் ஜாமீன் முடிந்து கோர்ட்டில் ஆஜராகாததும் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட பின்னரும் தலைமறைவாக இருந்ததும் கோர்ட் அவமதிப்பு செயல் என்று இந்த கோர்ட் கருதி அவருக்கு 3 மாதம் கடுங்காவல் தண்டனை விதிக்கிறது. அந்த தண்டனை முடிந்த பிறகு சரவணன் கொலை வழக்கு ஆரம்பமாகும். பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட பின் சங்கருக்கு அவர் யார் யார் சட்டவிரோதமாக உதவி செய்தார்கள் என்பதை கண்டறிய சங்கரை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் மனு அளித்துள்ளனர். சங்கரை 3 நாள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்கலாம் என்றும் அவரை நல்ல முறையில் மீண்டும் ஒப்படைக்க வேண்டும் என்றும் காவல்துறைக்கு அறிவுறுத்துகிறேன். இப்பொழுது கோர்ட் கலையலாம். பெரியவரே, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் எல்லாம் இல்ல, சும்மா நெஞ்சு எரிச்சல் தான். ஏற்கனவே நான் இதத்தாமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் அரிசி மண்டியிலே எவனோ ஒருத்தர் செத்துட்டானா, அதுக்கு என்ன ஹார்ட் அட்டாக்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்துட்டான். சிஸ்டர், என் கூட ஒருத்தர் வந்தாரு, அவர் எங்கம்மா? யாரு? மாலை போட்டு வந்தவரா? அவர் அப்பவே உங்களை கொண்டு வந்து விட்டுட்டு கிளம்பிட்டாரே. ஐயோ, என்ன டென்ஷன் படுத்தி இங்க கூட்டிட்டு வந்துட்டு அவன் போயிட்டானா? டாக்டர் சார், 5000 ரூபாய் வருது, ரிசப்ஷன்ல கட்டிடுங்க. என்னம்மா, அஜீர்ண கோளாறு செக் பண்றதுக்கு 5000 ரூபாயா? சார், நிறைய டெஸ்ட் எல்லாம் பண்ணிருக்கு சார், ரிசப்ஷன்ல போய் கட்டிடுங்க. வாங்க சார். அம்மா, நான் போன் பேசிட்டு வர்றேன், நீ போ. சரிங்க. ஹலோ. சார், நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சொல்லியா? நாம அவ்வளவு சொல்லியும் அந்த ராஜா கோர்ட்டுக்கு வராம சொதப்பிட்டான் சார். எனக்கு தெரியும் அவன் வந்திருக்க மாட்டான்னு. என்ன சார் சொல்றீங்க? ராஜாவை ரோட்ல பார்த்தேன். கார்ல இழுத்து போட்டு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்துகிட்டு இருந்தேன். கார்ல வரும்போது திடீர்னு எனக்கு வேர்த்ததை பார்த்துட்டு, என்ன தாத்தா உடம்பு சரியில்லையா, ஒருவேளை ஹார்ட் அட்டாக் இருக்குமோன்னு சொல்லி வீதியை கிளப்பி விட்டுட்டு என்ன ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அவன் எஸ்கேப் ஆயிட்டான். சார், இப்ப நீங்க எங்க சார் இருக்கீங்க? நான் இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். அவன் மறுபடியும் சிக்காமையா போவான், பாத்துக்கிறேன். சங்கர் மேட்டர் முடிச்சாச்சு. அந்த அரிசி மண்டிக்காரனுக்கு நான் வாய்க்கரிசி போடுறேன். சார், சங்கரான விசாரணைக்கு என் கஸ்டடியில் எடுத்துட்டு சார். ஆனா ஜட்ஜ் 3 நாள் டெஸ்ட் டைம் கொடுத்துருக்காரு. அந்த டைம்குள்ள நான் என்ன பண்றேன்னே தெரியல சார். கடவுளே 7 நாள்ல உலகத்தை படைச்சிட்டாரு. ஒருத்தன் கதையை முடிக்க உனக்கு 3 நாள் பத்தாதா? இதோ பாரு, விசாரணைங்கிற பேர்ல அந்த சங்கரை பொளந்து கட்டுங்க. இந்த 3 நாள்ல நரகம்னா என்னன்னு அவனுக்கு காட்டுங்க. அப்பதான் அடுத்த தடவை ராஜா கோர்ட்ல வந்து நிப்பான். செஞ்சிடலாம் சார். ஐயோ. ஹலோ தாத்தா. ராஸ்கல், எனக்கு ஹார்ட் அட்டாக் போய் சொல்லிட்டு நீ பாட்டுக்கு எஸ்கேப் ஆயிட்டியா? ஏய், எனக்கு சாதாரண கேஸ் ட்ரபிள் தான்டா. அதுக்கு அநியாயமா 5000 ரூபாய் பில் கட்ட வச்சுட்டு நீ ஓடிட்டியா? எங்கடா இருக்க ராஸ்கல்? நான் எங்க இருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சா உங்களுக்கு நிஜமாவே ஹார்ட் அட்டாக் வந்துரும் தாத்தா. கோர்ட்டுக்கு போகாம எங்க போய் தொலைஞ்ச? நீங்க செய்ய வேண்டிய கடமைய நான் செய்யறதுக்காக வந்திருக்கேன். என்னடா சொல்ற? யோசிச்சு பார்த்தேன். எப்படியும் நான் கோர்ட்டுக்கு போகலனாலும் உங்களால என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தோணுச்சு. அதனால நீங்க எனக்கு எதிராக காய் நகர்த்தின மாதிரி நான் உங்களுக்கு எதிராக காய் நகர்த்த வந்துட்டேன். என்னடா செஞ்ச? எது நடக்க கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்களோ
அதை நடத்தி வைக்க நான் வந்துட்டேன். டேய் டேய் டேய், என்னடா ஓவரா பில்டப் கொடுக்கற? என்கிட்ட சிக்க மாட்டேங்கிற தைரியத்துல பேசுறியா? இந்த பார், என்னமோ நடக்க கூடாதுன்னு சொன்னியே, என்னடா அது? மாதவன் ரேகா கல்யாண விஷயம்தான். இன்னும் 10 நிமிஷத்துல உங்க பேத்தி ரேகாவுக்கும் மாதவனுக்கும் எக்மோர் சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம். பெரியவர் இங்க வந்து ஆசீர்வாதம் பண்ண வேண்டாமா? மறக்காம வந்துருங்க. டேய், ஐயோ நாசமா போச்சே, என் குடியே முழிய போச்சே. ஐயோ